சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஆதவ் அர்ஜுனா அண்மையில் பேசியது சர்ச்சையை கிளப்பிய நிலையில் காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று ஆதவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் பதிலடி கொடுத்துள்ளார். முன்பு ஆதவ் பேசியது என்ன, அவருக்கு இப்போது ரஜினியின் எதிர்வினை என்ன என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் மணிகண்டன். தமிழக அரசியல் வரலாற்றில் எம்ஜிஆருக்கு பிறகு திரைத்துறையுடைய ஒரு உச்சபட்ச நடிகர் அரசியலுக்கு வரப்போகிறார் என்ற பெருத்த எதிர்பார்ப்பை மக்களிடையே ஏற்படுத்தியிருந்தது ரஜினி என்றால் அதில் மாற்று கருத்து இருக்காது. அந்த அளவில் 90களில் பல்வேறு கருத்துக்கள் இருந்தது. 96, 97களில் அவர் தேர்தலில் ஆதரவு நிலைப்பாட்டை எல்லாம் எடுத்திருந்ததெல்லாம் செய்தியாக அறிய முடிகிறது. இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டு டிசம்பர் இறுதியில் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ள ரஜினிகாந்த் சொன்ன கருத்து அவரது அரசியல் வருகையை உறுதிப்படுத்தியிருந்தது. டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடப் போகிறேன் என்பதை தெரிவித்திருந்தார். ஆனாலும் பிற்காலத்தில் 2020 டிசம்பரில் ட்விட்டரின் வாயிலாக அதிகாரப்பூர்வமாக அவரது அரசியல் வருகையை உறுதி செய்திருந்தார். பின்னர் அந்த தேதி அறிவிக்கப்பட்ட தொடங்கி போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு பல்வேறு மாவட்ட செயலாளர்கள், அதாவது ரஜினி மக்கள் மன்றமாக இருந்த மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு திருவிழா கோலம் போல இருந்தது. அது நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவில்லை. உலகம் முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்து வந்த சூழ்நிலையும் அவரது உடல்நிலையில் சிறிய மாற்றங்கள் இருந்தது காரணத்தையும் கோட் செய்து 2020 டிசம்பர் இறுதியில் தன்னுடைய அரசியல் முடிவிலிருந்து பின்வாங்குவதாக அவர் அறிக்கையின் வாயிலாக விவரமாக எழுதியிருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் ரஜினியுடைய ரசிகர்கள் போராட்டங்கள் நடத்தியும் அவரது நிலைப்பாடு இதுதான், அரசியலில் தாம் இறங்கப் போவதில்லை என்பதை உறுதியாக தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட இந்த நிலைப்பாடு அவர் எடுத்து 5 ஆண்டுகள் ஆகியதற்கு பிறகு மீண்டும் ரஜினி அரசியல் குறித்து சமூக வலைதளங்கள் செய்திகளில் பேசுபொருளாகி இருக்கிறது. இது காரணம், கடந்த 12ஆம் தேதி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்துடைய 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ரஜினி குறித்து கூறிய கருத்துக்கள் இப்போது இந்த நிகழ்வுக்கு காரணமாகி இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு அரசியல் சூழல்கள் குறித்து பேசிக் கொண்டிருந்த ஆதவ் அர்ஜுன் திடீரென எம்ஜிஆருக்கு பிறகாக ரஜினி ஒரு மாஸ் லீடராக வர வேண்டும் அரசியலுக்கு என நினைத்திருந்தார். அவரை திமுக கட்டுப்படுத்தியது. அதற்கு பிறகாக தற்போது ரெட் ஜெயின்ட் மூவிஸ் ப்ரொடியூஸ் செய்யக்கூடிய திரைப்படங்களில் அவர் நடித்து வருகிறார் என்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தார். முதல் குரலாக அவர்களுடைய ரசிகர்கள், நிர்வாகிகளிடமிருந்து எதிர்ப்பு இதற்கு எழுந்திருந்தது. ஆதவ் அர்ஜுனை கண்டித்தும் அதே போல இந்த கருத்துக்களை பின்வாங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள், நிர்வாகிகள் போஸ்டர்களை வெட்டியிருந்தனர். அது மட்டுமல்லாமல் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனத்துக்கு இது உள்ளாகியிருந்தது. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் தொடங்கி பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அண்ணாமலை, தமிழ்நாடு அரசுடைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கும் ரகுபதி உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான அரசியல் பிரமுகர்களும் திரை நட்சத்திரங்களும் கூட இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆதவ் அர்ஜுனா உடைய செயல் அநாகரிகமான அரசியலின் ஒரு நிலையாக இருக்கிறது என்ற விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில தான் கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு பிறகு இந்த விவகாரம் குறித்து மௌனம் கலைத்திருக்கிறார் ரஜினி. அதாவது அவருடைய அறிக்கையில் முதல் பக்கத்திலேயே, முதல் பேராவிலேயே இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்து என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது, இது உண்மை அல்ல என்பதை தெரிவித்துவிட்டு அவருக்கு ஆதரவாகவும் இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆதரவு தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர், பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர், அதே போல பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, அமைச்சர் ரகுபதி, திரைப்பட பிரமுகர்கள், ஊடகவியலாளர்கள் என அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். இதோடு இந்த அறிக்கை முடியாமல் இறுதியில் காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும் என்ற வாக்கியத்தையும் பயன்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த வாக்கியம் அவர் புதிதாக பயன்படுத்துவதல்ல. 2019 மயிலாப்பூரில் நடைபெற்ற ஒரு தனியார் நிகழ்ச்சியிலும் காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் என்ற கருத்தை அவர் வைத்திருந்தார். இந்த காலம் பதில் சொல்லும் என அவர் குறிப்பிடுவது என்ன என்பதுதான் இப்போதைய பேசுபொருளாக இருக்கிறது. நன்றி மணிகண்டன். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க.
மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.